ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி டேஸ்ட்டான சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சிடலாம். இந்த புளி நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம சுண்டைக்காவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கோம்பு ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா பிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோம்பு இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சுண்டைக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சட்டியில் போட்டு மற்ற வச்சு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். வேகமாக அடித்தோம் அப்படின்னா சட்டி உடஞ்சிரும். பார்த்து நசுக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா சுண்டைக்காவையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்த சுண்டைக்காவை நசுக்கி எடுத்துக்கலாம். சுண்டைக்காவை ஃபுல்லாக நம்ம நசுக்கி எடுத்தாச்சு. இதை லைட்டாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா நான் கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கார குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. விதைகள் ஃபுல்லாக போயிடக்கூடாது, கொஞ்சமாக வெளியே போனால் போதும். இப்போ இதை நம்ம ஒரு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கூடையில் தண்ணி வடியட்டும். கடுகு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. மிளகு ஒரு 10 மிளகு போட்டுட்டேன். பூண்டு ஒரு கட்டி உரித்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலராக லைட் ப்ரௌன் கலர் மாறினதுக்கப்புறம் தான் நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளியை நான் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த தக்காளியும் சேர்த்துடலாம். நம்ம போட்ட தக்காளி பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் 2 தக்காளியை 4ஆக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம பார்க்குறதுக்கு ஆப்பிள் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வெள்ளை கலரில் நிறைய புழு இருக்குது. அதனால் புழு இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம இதை மாதிரி கட் பண்ணி பார்த்துட்டு இந்த தக்காளியை நம்ம அப்படியே பிசைஞ்சு விட்டுடலாம். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இன்னும் நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காவில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. குழந்தைங்க பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் சாப்பிடவே மாட்டாங்க. ஹீமோக்ளோபின் அதிகரிக்கும். நம்ம மாதுளம்பழம், முருங்கைக்கீரை இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி ஹீமோக்ளோபின் அதிகமாகும், அதே மாதிரி சுண்டைக்காவும் ரொம்ப நல்லது ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஒரு நல்ல வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் சுண்டைக்காவை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சுண்டைக்காய் வதங்கிறதுக்குள்ளே நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி பசங்க நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். புளியை நல்லா கரைச்சாச்சு. சுண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சிருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இன்னும் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து திரும்ப கரைச்சி ஊற்றிக்கலாம். இன்னும் நம்ம மிளகாத்தூள் போடவே இல்லை. நம்ம வதக்கந்துலேயே பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கலராக இருக்குது. இப்போ இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உப்பு பார்த்திங்கன்னா கல் உப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கிறேன். காரம் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கூட போட்டுக்கோங்க. நாங்கள் குழந்தைங்க காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால கம்மியாக தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதிக காரம் இருக்காது. நம்ம சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுன்னா குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த அளவுக்கு குழம்பு வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வந்துடுச்சு. நம்மளுடைய சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.